ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி டர்போ C++ விண்டோஸ் 10ல் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டர்போ C++ அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சாஃப்ட்வேர். அதை நீங்கள் உங்கள் விண்டோஸ் இல்லைன்னா மேக்கில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரன் பண்ணலாம். நாங்கள் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். டர்போ C++ டவுன்லோட் பண்ணுற அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. வாங்க அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. டர்போ C++ ஃபோல்டர் வெளியே வந்துருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே டர்போ C++ன்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று செட்டப்னு இருக்கும். இதில் நீங்கள் ரெண்டில் எதை கொடுத்தாலும் ஓகே, ரன் ஆகும் உங்களுக்கு. வாங்க டர்போ C++ கொடுங்க, ரன்னஸ் அப்படின்னு சொல்லி இல்லைன்னா இன்ஸ்டால்னு கொடுங்க. சரி, இன்ஸ்டால் ஆகும். எல்லாத்தையும் நெக்ஸ்ட் சொல்லுவாங்க, இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் ஆகிறது. இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ உங்கள் டெஸ்க்டாப்பில் ஒரு ஐகான் கிரியேட் ஆகிருக்கும், டர்போ C++ இதாக இருக்குது. அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா C++ ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சு. நியூ ப்ராஜெக்ட் எதுனா நீங்கள் கொடுத்துக்கலாம். டர்போ C++ அப்படின்னா டர்போ C++ இது வந்துருக்கு. டெஸ்ட் பண்ணுவாங்க. ஹேஷ் இன்க்ளூட் legend ioscreen .h க்ளோஸ் பண்ணிடுவேன். அது ஒர்க் ஆகுது. நீங்கள் சேவ் பண்ண நான் எக்ஸிட் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் டர்போ C++ இன்ஸ்டால் பண்ணுறது. டவுன்லோட் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அதன் மூலமாக போய் ஈஸியாக டவுன்லோட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நியூ அப்டேட்ஸ் வர்றதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.